எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிக்ல போட்டிருக்கேன் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு சாரி டிராப் வீடியோ தாங்க. இதுக்கு முன்னாடி நான் நெறைய சாரி டிராப் வீடியோ போட்டிருக்கேன். ஆனா, இந்த சாரி டிராப்பிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாரி டிராப்பிங்கா இருக்கும். ஏன்னா, நெறைய பேர் லெஹங்கா தான் வாங்கணுமா? இல்ல சாரி வாங்கிர்றோம். அத எப்படி வேர் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கன்ஃப்யூஷன் இருக்காங்க. இப்போ மேரேஜ்க்கா இருக்கட்டும், வேற ஃபங்ஷனுக்கா இருக்கட்டும், சாரி வாங்கிட்டு அத சாரி மாரி தான் கட்டணுமா? அப்படின்னு நெறையா யோசிப்பாங்க. நீங்க இந்த மாடல்ல கட்டும்போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க சாரி ப்ளவுஸ் வச்சுட்டு இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா கட்டிக்கலாம். நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க ஷார்ட்ஸ்லயோ, வேற இடத்துலயோ இந்த மாரி சாரி டிராப்பிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனா, நான் இதுல உங்களுக்கு தெளிவா புரியிற மாரி சொல்லியிருக்கேங்க. நீங்க பார்த்தாலே இந்த வீடியோ பார்த்தாலே உங்களால அழகா இந்த சாரி டிராப் கட்ட முடியும். சின்ன சின்ன டிப்ஸு எல்லாமே சொல்லிக் குடுத்துருக்கேன். நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய வீடியோஸ் இருக்குங்க என்னோட சேனல்ல. அதையும் போய் பாருங்க. புடிச்சிருக்குன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்கர்ட்டே போட்டுக்கலாங்க. இதுக்கு இந்த சாரி ட்ராப் பண்றீங்கன்னா, நீங்க ஷேப் வேர் போடணும்னு கிடையாது. இன்ஸ்கர்ட்டே போட்டுக்கலாம். இன்ஸ்கர்ட் போட்டுட்டு, நம்ம எப்பயுமே சாரிக்கு வந்து ஒரு இந்த ரைட் சைடு நம்ம சொருகுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுக்கும் சொருகணும். பாருங்க நான் எப்படி சொருகியிருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த ரைட் சைடு நம்ம நான் நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். நம்ம பெருவிரலுக்கு நேரா வச்சுட்டு சொருகணும். அதே மாதிரி தான் சொருகியிருக்கேன். சொருகிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரணுங்க அந்த சாரிய. நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்களேன். இந்த மாதிரி மடிப்பு மடிப்பா எடுத்துட்டு, நம்ம உள்ள சொருகணும். மேல சொருகும்போது, உங்களுக்கு வந்து அந்த இடம் பார்த்தீங்களா? இப்படி கீழ இருந்து மேல வரைக்கும் கரெக்ட்டா எடுத்து விட்டு வந்து, மேல சொருகும்போது கொஞ்சம் சுருண்ட மாரி தாங்க வரும். நீங்க என்னடா இப்படி வருதுன்னு யோசிக்காதீங்க. மேல வந்து இந்த கொஞ்சம் கிராஸா தான் வரும். நீங்க அத எடுத்துட்டு போய் தான் அப்படி அழகா சொருகணும். பார்த்தீங்களா? நான் எப்படி சொருகுறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி கீழ இருந்து ஒரே மாதிரி எடுத்துட்டு வரணுங்க. எடுத்துட்டு வந்து மேல அந்த இடத்துல அப்படி சொருகி வைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு இடமும் நம்ம அடுத்தடுத்து அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து சொருகுவோம் இல்லைங்களா? அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே ஒரே அளவா இருக்கணுங்க. நீங்க அளவ மாத்திறக்கூடாது. அளவு பாருங்க. நான் இப்போ ஒரு 4 ஃப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன்னா, 4மே ஒரே மாரி தான் இருக்கும். இந்த மாரி நீங்க டிப்ஸ் எல்லாம் கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளீட்ஸ வேற வேற இடத்துல சைஸ் மாத்தி மாத்தி வச்சுருவீங்க. சாரி கட்டும்போது. அப்படி வச்சீங்க அப்படின்னா, கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு இது பார்க்க நல்லா வராது. இந்த மாதிரி பாருங்க, இப்படி கரெக்ட்டா எடுக்கணும். கீழ இருந்து மேல வரைக்கும் நீங்க கரெக்ட்டா எடுத்து சொருகணும். பார்த்தீங்களா? மேல கொஞ்சம் சுருண்டு வர மாரி இருக்கு. நான் அதுவுமே கரெக்ட் பண்ணி தான் சொருகுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நெனைக்கிறேன். தெளிவா நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுமே ஒரே மாதிரி அழகா எடுத்து ரவுண்டா சொருகிட்டே வரணும். மேல வரைக்கும் கொஞ்சம் கிராஸா தாங்க வரும். இந்த மாரி சொருகணும். நீங்க இந்த மாரி சாஃப்ட் சில்க் சாரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாஃப்ட் சில்க் சாரி எடுத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா கட்ட முடியும். நீங்க அயர்னிங் மிஷின் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்ல. இப்ப சில டைம் பட்டு சாரியில நீங்க இப்படி கட்டுறீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஃப்ளீட்ஸையுமே அயர்ன் பண்ணணும். நம்ம இப்படி கட்டிட்டு, நம்ம சாரி அயர்ன் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அயர்ன் பண்ணணும். இப்ப இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்ட் சில்க் சாரி. அதனால நானு அப்படியே தான் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸா எடுத்து சொருகிட்டு இருக்கேன். அதனால அயர்ன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்காது. இது வந்து நல்லா ஸ்லிம்மா இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பொண்ணுங்களுக்குன்னா, நீங்க பட்டு சாரியே கட்டலாம். இல்ல கொஞ்சம் குண்டா இருக்காங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு சாஃப்ட் சில்க் சாரி கட்டும்போது, அவங்க பெருசா ரொம்ப உடம்பா தெரியவும் மாட்டாங்க. இப்ப நான் ரவுண்டா சொருகிட்டே வரேங்க. நான் எல்லா இடத்துலயுமே ஒரே அளவா தான் வச்சிருக்கேன் அந்த ஃப்ளீட்ஸு. என்னோட கை வச்சுட்டு நான் அந்த அளவு பார்த்து பார்த்து தான் சொருகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வீடியோல தெரியும்னு நெனைக்கிறேன். இப்டி ஒவ்வொரு மடிப்பா எடுத்து நீட்டா சொருகிட்டு வரணுங்க. நான் என்னோட சேனல்ல நெறைய வீடியோஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? சாரி டிராப்பிங் வீடியோ நெறையா இருக்கு. போய் பாருங்க. அதுவுமே மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி சாரி கட்டணும், ப்ரீ பிளேட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. அதுவும் போய் பாருங்க. உங்களுக்கு நெறைய பார்க்குற சாரிய பத்தி தெரியல, சாரி கட்டுறக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த வீடியோலாம் பாருங்க. நீங்க ரொம்ப சூப்பரா நீங்களே இப்ப நான் பார்லர்ல எப்படி பெர்ஃபெக்ட்டா சாரி கட்டி விடுறேனோ, அதே மாதிரி நீங்க சாரி கட்டிக்க முடியும். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. போய் பாருங்க. இப்ப நான் சைட்லயுமே சொருகிட்டே தான் வரேங்க. சில பேர் ஜீன்ஸ் போட்டுட்டு இந்த சாரி ட்ராப் பண்ணலாமான்னு கேட்டாங்க என்கிட்ட. பண்ணலாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க ஜீன்ஸ், பேண்ட் போட்டு நீங்க இந்த மாதிரி சொருகிட்டு வந்து கட்டலாம்.
ஆனால் கொஞ்சம் ஒல்லியாக தெரியும். எப்பயுமே இந்த சாரி டிராப்பிங் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம சின்ன வயசுலாம் பட்டு பாவாடையெல்லாம் போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு மாடலில் வரும். அதே பேண்ட்டு போடும்போது அந்த ஷேப் கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் இன்ஸ்கெட்டோ இல்லை உள்ளே ஏதாச்சும் ஒரு பாவாடை மாதிரி ஒன்று கட்டிட்டு இந்த சாரி ட்ராப் நான் பண்ண சொல்கிறேன். எனக்கு இப்போ நான் பேக் சைடு சொருகிட்டு இருக்கேங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு வரும்போது நல்லா திருகலாக வருது சாரி. அதனால் நான் அதை ரொம்ப மைனூட்டாக எடுத்து தாங்க சொருகிட்டு இருக்கேன். அது நீங்கள் சொருகும் போது அதை ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். பேக் சைடு வரைக்கும் நான் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக எடுத்து சொருகிட்டு வரேங்க. நின்றுட்டு கட்டுற கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் இந்த சாரி. நம்மளால் நார்மல் சாரி கட்டி விடுவோம்ல, அப்போல்லாம் நின்றுட்டு நம்ம சாரி கட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி கட்ட முடியாது. நானே பாருங்கள் உட்காந்துட்டு தான் கட்டுறேன். நம்ம உட்காந்துட்டு கட்டும்போது பக்கத்துலேயே பார்க்க முடியும், அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுக்க முடியுங்க. பியூட்டிஷியனாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற வேலையெல்லாம் என்னங்க சாரி தானே கட்டி விட்றீங்க, கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் அந்த ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சாரி ட்ராப் பண்ணும்போதெல்லாம் எனக்கு முட்டி வலியே வந்துடும். நிறைய பேர் கட்டி விட்டுருக்கேன் இந்த சாரி ட்ராப்பிங்கு ரிசப்ஷனுக்கெல்லாம். அப்போ உட்காந்து கட்டும்போது முட்டி நல்லா வலிக்குங்க. ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து அப்படி சொருகி வைக்கணும் இல்லையா ரவுண்டாக, கொஞ்சம் டைம் எடுக்கும். நின்றுட்டு கட்டினா நம்ம கீழே வரைக்கும் ஒரே மாதிரி அளவு எடுக்க முடியாது. இப்போ மேலே மட்டும் அந்த ஃப்ளீட்ஸை ரவுண்டாக எடுத்துருவோம், கீழே வர வர கொஞ்சம் அந்த இடம் கரெக்டாக வராது. அதனால் இப்படி உக்காந்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு இடுப்புக்கிட்ட கரெக்டாக சொருகிட்டு கீழே ஒவ்வொரு ஃப்ளீட்ஸையும் அப்பப்போ கரெக்டாக எடுத்து விட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரவுண்டாக சொருகிட்டே வந்துடணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் மெஷர்மெண்ட் எடுக்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் இந்த சைடு அந்த சைடு சொருகிட்டு வந்ததுலேருந்து இந்த சைடு வரைக்கும் சொருகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த சைடு முந்தானி இருக்குங்க இல்லைங்களா, இதை பாருங்கள் நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பேக் சைடு வரைக்கும் சொருகியிருக்கேன் இல்லைங்களா, பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பேக் சைடு வரைக்கும் சொருகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சாரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ தெளிவாக தெரியுதா, பின்னாடி இருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சாரி முந்தானி பாருங்கள். இந்த முந்தானியில் வந்து இந்த மாதிரி குஞ்சம் இல்லாமல் இருக்கணும். எனக்கு இந்த சாரியில் குஞ்சம் இருக்குது, அதனால நான் அதை மறைச்சி கட்ட போகிறேன். அப்படியே திருப்பி அந்த பெருசாக லென்த்தாக இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே வர மாதிரி வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற முந்தானியை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆஃப் சாரி மாடலில் இந்த சைடு சொருகணும். நான் பின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் பின் பண்ணியாச்சு. இப்போ பின் பண்ணிட்டீங்களா ப்ளவுஸில் பாருங்கள். அந்த முந்தானி வந்து நான் அந்த குஞ்சம் இருந்துச்சுல அதை நல்லா கவர் பண்ணிட்டேன். சும்மா மடித்து உள்ளே சொருகிட்டேன். சொருகிட்டு வந்து பாருங்கள் அந்த சைடு அப்படியே ஆஃப் சாரி மாதிரி கொண்டு வந்து இந்த சைடு சொருகிறேன். இதெல்லாம் ரொம்ப மைனூட்டான விஷயங்க. இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா சாரி அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. இந்த சாரி ட்ராப்பிங் பார்க்கும்போது நல்லா இருக்காது. நம்ம சின்ன வயசில் ஆஃப் சாரி கட்டுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த சைடு சொருகிக்கணும். சொருகினாலே இந்த ஃப்ரண்ட்டில் வி ஷேப்பில் வருங்க. அதை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். கொஞ்சம் சைடு அடிக்காமல் நம்ம அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த சாரி ட்ராப்பிங்க்கு ஒட்டியானம் வேணுங்க. ஒட்டியானம் போடாமல் இந்த சாரி ட்ராப்பிங் வந்து பர்ஃபெக்டாக நிற்காது. அதனால் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒட்டியானம் ஏதாச்சும் நீங்கள் வச்சுக்கணும் கண்டிப்பாக. இப்போல்லாம் நிறைய ஆன்லைன்லேயே கிடைக்கிது. நீங்கள் ஒரு கம்மி ரேட்டுக்கு ஒரு நான் ஒரு ப்ளைனாக ஒரு ஒட்டியானம் வச்சுருக்க போகிறீங்களா, இந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் நம்ம ஜஸ்ட்டை மட்டும் கவர் பண்ணிவிட்டு ஒட்டியானம் கட்டிக்கணும். ஒட்டியானம் கட்டினதுக்கு அப்புறமே இது ரொம்ப இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஜஸ்ட்டு சைடு அடிக்காமல் சொருகிக்கணும். ஆனால் நீங்கள் கீழே வந்து கொஞ்சம் ரொம்ப கவர் பண்ணிடக்கூடாது. கீழே ரொம்ப கவர் பண்ணிங்கன்னா அந்த முன்னாடி அந்த நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்தது அவ்வளோவா தெரியாது. அதனால அதை கொஞ்சம் சைடாக எடுத்து விட்டுறணும். நான் ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்றேன் பார்த்தீங்களா. ரிசப்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டிங்கன்னா அவங்க அழகாக டால் மாதிரி சூப்பராக இருப்பாங்கங்க. இந்த சாரியை திரும்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க சாரி ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட்டுறோம். அதனால் திரும்ப இந்த சாரி ப்ளவுஸ் அவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி சைடில் இந்த ஃப்ளீட்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம எடுத்து விட்டுறணும். இது தாங்க சாரி ட்ராப்பிங் ஃபினிஷிங். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. இது நீங்கள் கட்டி பார்க்கும்போது அவங்க லெகங்காலாம் வாங்கி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சாரியும் ப்ளவுஸு வச்சுட்டு நம்மளால் அழகாக இப்படி ஒரு சாரி ட்ராப் பண்ண முடியும். நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் சொன்ன டிப்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கட்டுங்க, ரொம்ப சூப்பராக வரும். ஃப்ரண்ட் போர்ஷன் இது சைடும் அடிக்கல, ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரவுண்டாக ஒரே அளவாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் சாரி ட்ராப் பண்ணணும்.
இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த saree கட்டி பாருங்கள். கட்டும் போது வேறு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. வணக்கம்.